ஓகே, இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி சூப்பரான ஒரு பர்த்டே வீடியோ வந்து எப்படி ஈஸியாக எடிட் பண்ண தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிள் தான் எடிட் பண்ணுறது. நீங்கள் வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். நீங்கள் வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் இதில் நான் நிறைய டைப்பான எஃபெக்ட் ஆட் பண்ணியிருப்பேன். அதனால தான் உங்கள் வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் எந்தெந்த இமேஜில் வந்து எந்தெந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிப்பேன் நான் சொல்லியிருப்பேன். அப்போ தான் உங்களுக்கு புரியும். அதனால் வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்துக்கு பெல் ஐகானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்து ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் வந்து ஆல்ல செட் பண்ணிங்கன்னா தான் நான் போகிற வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். ஓகே, வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணலாம், மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராம் பேஜ் ஒரு லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி ஃபாலோ பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம டெலிகிராம் பேஜில் வந்து ஜாயின் பண்ணலாம், அதுலேயும் மறக்காம ஜாயின் பண்ணிடுங்க. அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி ஜாயின் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து ரீப்ளே பண்ணுவேன். இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. ஓகே, இப்போ வந்து வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ணிருங்க. அதில் 2 ப்ரீசெட் நான் சொல்லியிருப்பேன். ஒன்று பார்த்தீங்கன்னா பீட் மார்க் ப்ரீசெட்னு ஒரு ப்ரீசெட் இருக்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஷேக்கட் ப்ரீசெட் இன்னொரு ப்ரீசெட் இருக்கும். இந்த 2 ப்ரீசெட்டையும் பார்த்தீங்கன்னா அலைட் மாஸ்டரில் வந்து மறக்காம இம்போர்ட் பண்ணிருங்க. இம்போர்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட் நீங்கள் எந்த ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணுறீங்கன்னா பீட் மார்க் ப்ரீசெட்னு ஒரு ப்ரீசெட் இருக்கும். அந்த ப்ரீசெட்டை தான் நீங்கள் ஃபஸ்ட் ஓப்பன் பண்ணணும். அது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து சாங்களுக்கு பீட்டுக்கு அது மாதிரி மார்க் பண்ணி வச்சுப்பேன். ஜஸ்ட்டு நீங்கள் மார்க் பண்ண இடத்துல மட்டும் இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிங்கன்னா போதும். இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிட்டு அந்த இமேஜுக்கு தேவையான ஷேக்கட் வந்து நீங்கள் ஷேக்கட் ப்ரீசெட்லேருந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்க போதும். அது எப்படி பண்ணுறது வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பாருங்க. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் நிறையா வரும், அதாவது நிறைய லெட்டர்ஸில் வரும் 1 by 1. அது பார்த்தீங்கன்னா நானே கிரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். அதில் நீங்கள் எந்த சேஞ்சுமே பண்ண தேவையில்லை, அதை வந்து அப்படியே விட்டுருங்க. அது பீட் மார்க் ப்ரீசெட்டில் வந்து நான் டேரெக்டாக தந்துருப்பேன். நீங்கள் ஜஸ்ட் பீட் மார்க் ப்ரீசெட்டில் வந்து அலைட் மாஸ்டரில் வந்து இம்போர்ட் பண்ணிங்கனாவே போதும், ரொம்ப சிம்பிள் தான். அதுவே நான் XML ப்ரீசெட் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அதையும் நான் தந்துக்கிறேன் ஆல் மெட்டீரியலில். நீங்கள் அதில் போய் வேணால் டவுன்லோட் பண்ணிங்க. ஓகே, இந்த குரூப்பெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ரெட் லைன் வந்து இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு ரெட் லைன் வந்து ஃபஸ்ட்டு மூவ் பண்ணி வச்சுருங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதில் கடைசி ஒரு குரூப் இருக்கும். அதாவது இந்த செகண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் 1.5. இந்த செகண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் இருக்கும். இந்த இமேஜ் வேணும்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்க. அதாவது உங்கள் பர்சனல் இமேஜ் வந்து எடிட் பண்ணும்போது இந்த இமேஜுக்கு பதிலாக இதில் இருக்கிற எஃபெக்டை மட்டும் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இந்த இமேஜை டெலீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன இமேஜ் ஆட் பண்ணுறீங்களோ அந்த இமேஜை ஆட் பண்ணிவிட்டு அந்த இப்போ நம்ம காப்பி பண்ண எஃபெக்ட் வந்து அந்த இமேஜில் வந்து பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா சிம்பிள் தான், ரீப்ளேஸ் ஆயிரும். இந்த மாதிரி நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதை தாண்டி ஃபஸ்ட்டு ரெட் லைன் இருக்கும், அங்கே வச்சுட்டு ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணி மீடியாவில் போய் உங்களுக்கு தேவையான இமேஜ் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிட்டு மேலே 3 டாட் செலக்ட் பண்ணி ஃபில் கம்போசிஷன் ஏரியா கொடுத்துருங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா அடுத்த இமேஜ் இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டே வாங்க. ஓகே, நான் வந்து எக்ஸாம்பிளுக்காக சில இமேஜஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போய் நீங்கள் சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதிலே ஃபஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி இமேஜை நீங்கள் அலைன் கூட பண்ணி வச்சுக்கலாம், அவ்வளோதான். இதில் கட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இது ரைட் சைடு ஏரோ செலக்ட் பண்ணுங்கள். அது இமேஜை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 3 கட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3வது கட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணி இமேஜை வந்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் எக்ஸாம்பிளுக்காக மட்டும் சில இமேஜஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் எத்தனை ரெட் லைன் மார்க் பண்ணிக்கோ அத்தனை இமேஜ் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் எல்லா இமேஜஸையும் மறக்காம ஆட் பண்ணிடுங்க. நான் பார்த்தீங்கன்னா சில இமேஜஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் சில இமேஜஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் எத்தனை ரெட் லைன் மார்க் பண்ணிக்குதோ எல்லா இமேஜஸ் ஆட் பண்ணிடுங்க மறக்காமல். ஓகே, ரொம்ப சிம்பிள் தான். நெக்ஸ்ட்டு நாம் என்ன பண்ண போகிறோம்னா இந்த இமேஜுக்கு தான் ஷேக்கட் வந்து எப்படி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணது பார்க்கலாம். அது எப்படி ரொம்ப சிம்பிள் தான் அது பண்ணுறது. அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா நான் வந்து இன்னொரு பீஸ் சொல்லியிருப்பேன் ஷேக்கட் பேஸ்ட்னு, அந்த பீஸை ஓப்பன் பண்ணிடுங்க. ஃபஸ்ட் நம்ம CC காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ஒரு 3 லேயர் இருக்குது, அந்த 3 லேயர் காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிவிட்டு அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் போட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்கன்னா காப்பி 3 லேயர்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கொடுத்தீங்கன்னாவே போதும், இந்த 3 லேயரும் பார்த்தீங்கன்னா காப்பி ஆயிரும். ஃபஸ்ட்டு அதை செலக்ட் பண்ணிவிட்டு 3 லேயரையும் காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் எடிட் பண்ணுற ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். எகைன் அந்த ப்ளஸ் போட்டோ பாக்ஸை செலக்ட் பண்ணிங்கன்னா பேஸ்ட் 3 லேயர்னு ஒரு ஆப்ஷன் வரும். அங்கே காப்பி பண்ண அந்த 3 லேயர் பார்த்தீங்கன்னா இங்கே பேஸ்ட் ஆகிரும். பேஸ்ட் ஆனதுக்கப்புறம் எண்டுக்கு வந்துருங்க. எண்டுக்கு வந்துட்டு அந்த ப்ளூ லேயர் கிளிக் பண்ணிங்கன்னா 2 ஆப்ஷன் வரும். அதில் ஃபஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த ப்ளூ லேயர் பார்த்தீங்கன்னா கடைசியில் எக்ஸ்பெண்ட் ஆயிரும். இந்த மாதிரி 3 ப்ளூ லேயரை எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கங்க. இது 3 ப்ளூ லேயரும் பார்த்தீங்கன்னா எல்லா இமேஜுக்கும் மேலே இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அப்போ தான் இமேஜில் வந்து அப்ளை ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இமேஜுக்கு தேவையான ஷேக்கட் தான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா எகைன் பார்த்தீங்கன்னா ஷேக்கட் பீஸ்ல இருந்து ஓப்பன் பண்ணிடுங்க. நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 டைப்பான ஷேக்கட் இருக்கும். வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா எந்தெந்த இமேஜில் எந்தெந்த எஃபெக்ட் ஆட் பண்ணி சொல்லியிருப்பேன். ஓகே, ஃபஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட் டைப்பான எஃபெக்ட் தான் காப்பி பண்ண போகிறோம். அதாவது ஃபஸ்ட் இமேஜை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஷேக்கட் பீஸ்ல இருந்து ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் இமேஜை செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸில் போங்க. 3 டாட் செலக்ட் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுத்துருங்க.
ஓகே, நான் வந்து காப்பி எஃபெக்ட் கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ வந்து நான் ஃபஸ்ட் டைப் பண்ண எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிங்கிள் ரெட்லைன் எங்கெல்லாம் மார்க் பண்ணிக்கும் அங்கே வந்து இந்த ஃபஸ்ட் டைப் பண்ண எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. எக்ஸாம்பிளுக்காக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரெட்லைன் தான் மார்க் பண்ணிக்குது. நான் அங்கே இருக்கிற இமேஜை செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸில் போயிட்டு 3 டாட் செலக்ட் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துறேன். எக்ஸாம்பிள் செகண்ட் இமேஜும் பார்த்தீங்கன்னா நான் வந்து சிங்கிள் ரெட்லைன் தான் மார்க் பண்ணிக்குது. அங்கேயும் நான் ஃபஸ்ட் டைப் பண்ண எஃபெக்ட்டே பேஸ்ட் பண்ணிடுறேன். இந்த மாதிரி எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரெட்லைன் மார்க் பண்ணிக்குது அங்கெல்லாம் ஃபஸ்ட் டைப் பண்ண எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் எகைன் ஷேக்கட் பீஸ் ஓப்பன் பண்ணிட்டு இதில் செகண்டாக ஒரு இமேஜ் இருக்கும். அந்த இமேஜில் இருக்கிற எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிட்டு எகைன் அந்த பீட் மார்க் பீஸ் ஓப்பன் பண்ணிருங்க. இதில் பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் டபுள் ரிட்டைன் மார்க் பண்ணிக்குதோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா செகண்ட் டைப் எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. ரொம்ப சிம்பிள் தான். இதை யூஸ் பண்ணி தான் நீங்கள் ஈஸியாக பேஸ்ட் பண்ண முடியும். எங்கெல்லாம் டபுள் ரிட்டைன் மார்க் பண்ணிக்குதோ அங்கே செகண்ட் டைப் எஃபெக்ட், எங்கெல்லாம் சிங்கிள் ரிட்டைன் மார்க் பண்ணிக்குதோ அங்கே ஃபஸ்ட் டைப் எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். நான் பார்த்தீங்கன்னா இப்போ செகண்ட் டைப் எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். கடைசி 2 இமேஜுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா நான் வந்து தேர்ட் டைப் எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணுறோம். இதை மட்டும் பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா எல்லா எடிட்டும் முடிச்சு. அதுக்கு தான் நம்ம தேர்ட் டைப் எஃபெக்ட் வந்து வச்சுருக்கோம். கடைசி 2 இமேஜுக்கு மட்டும் தேர்ட் டைப் எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. ரொம்ப சிம்பிள் தான். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு 2 டைப்பான எஃபெக்ட்டும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு. ஃபைனலாக என்ன பண்ண போகிறோம்னா கடைசியாக 3வது விதமான எஃபெக்ட் வந்து நம்ம எப்படி பேஸ்ட் பண்ணணும்னு பார்க்கலாம். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா எகைன் பார்த்தீங்கன்னா ஷேக்கட் பீஸ் இருந்து ஓப்பன் பண்ணிடுங்க. நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த கடைசி 2 இமேஜுக்கு தான் நம்ம தேர்ட் டைப்பான எஃபெக்ட் வந்து வேஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த இமேஜுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டாக இருக்கும். அதை வந்து மேலே கொண்டு வந்துடுங்க. ஏன்னா அது எல்லா இமேஜுக்கும் மேலே இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. கீழே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டு ஒரு லேயரு ஒரு ப்ளஸ் சிசி ஒன்று இருக்கும். அந்த 3ஐயும் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜுக்கு மேலே அந்த 2 இமேஜ் ஆட் பண்ணியிருப்போம் கடைசியில். அந்த 2 இமேஜுக்கும் மேலே கொண்டு வந்துடுங்க. அந்த டெக்ஸ்ட்டு சிசி ப்ளஸ் ஒரு லேயர் ஒன்று இருக்கும். அந்த எல்லாத்தையுமே கொண்டு வந்துடுங்க அதுக்கு மேலே. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்காக இந்த மாதிரி கொண்டு வரேன். இந்த மாதிரி நீங்கள் கொண்டு வந்துடுங்க. ஸ்க்ரால் பண்ணிவிட்டு இமேஜுக்கு மேலே இருந்தாவே போதும். அந்த சிசிக்கு மேலே இருக்கணும்னு அவசியம் இல்லை. 2 இமேஜுக்கும் மேலே இந்த டெக்ஸ்டெல்லாம் இருந்தால் போதும். அவ்வளோதான். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் தான். நெக்ஸ்ட் நம்ம தேர்ட் டைப் எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடலாம். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா எகைன் பார்த்தீங்கன்னா ஷேக்கட் பீஸ் இருந்து ஓப்பன் பண்ணிடுங்க. நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ண இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3வது ஒரு இமேஜ் இருக்கும். அந்த 3வது இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். எஃபெக்ட்ஸில் போங்க. 3 டாட் செலக்ட் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் காப்பி எஃபெக்ட் கொடுத்துருங்க. காப்பி எஃபெக்ட் கொடுத்தீங்கன்னா இந்த எஃபெக்ட் காப்பி ஆகும். நெக்ஸ்ட் நீங்கள் எடிட் பண்ணுங்க. ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு கடைசி 2 இமேஜில் மட்டும் இந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. நான் வந்து கடைசி 2 இமேஜில் மட்டும் இந்த தேர்ட் டைப் எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். இதை மட்டும் பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா எஃபெக்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறது வந்து எல்லாமே முடிச்சு. இந்த மாதிரி நீங்கள் பேஸ்ட் பண்ணிடுங்க. கடைசி 2 இமேஜுக்கு மட்டும் நம்ம மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய் சில அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ண போகிறோம். கடைசி 2 இமேஜில் நான் எக்ஸாம்பிளுக்காக ஃபஸ்ட் இமேஜ் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போங்க. அதில் போய் 2 கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுங்கள். மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் சைடில் பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் இருக்கும் ரைட் சைடு. அதில் ஃபஸ்ட் ஆப்ஷனை வச்சுட்டு 2 கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணுங்கள். ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து ஃபஸ்ட்டு 2 கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமில் வந்து மூவ் பண்ணி வச்சுருங்க. அந்த ஏரோ ஒன்று இருக்கும். அந்த ஏரோ யூஸ் பண்ணி தான் நீங்கள் ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமுக்கு செகண்ட் கீ ஃப்ரேமுக்கு மூவ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமில் வந்து மூவ் பண்ணிவிட்டு இமேஜை வந்து லெஃப்ட் சைடுனா ரைட் சைடு வந்து ஹைட் ஆகிற மாதிரி ஸ்க்ரால் பண்ணி வச்சுருங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேம் மூவ் பண்ணிவிட்டு இமேஜ் இந்த மாதிரி தள்ளி வச்சிடறேன். செகண்ட் கீ ஃப்ரேம் வந்து மூவ் பண்ணிவிட்டு இமேஜை வந்து சென்டராக வச்சுருங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேம் வந்து ஸ்டார்டிங்கில் தள்ளி வச்சுட்டு செகண்ட் கீ ஃப்ரேம் வந்து எண்டிங்கில் தள்ளி வச்சுருங்க. இப்போ வந்து ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் வந்து மூவ் ஆகிறது தெரியும். இதே மாதிரி கடைசி 2 இமேஜுக்கு மட்டும் ஆட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம எல்லாமே எடிட் பண்ணி முடிச்சாச்சு. ஒரு சூப்பரான பர்த்டே வீடியோ வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோட ஃபீட்பேக் வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்த வீடியோ போகிறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, இப்போ எல்லாமே எடிட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இந்த வீடியோ வந்து எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணதை பார்க்கலாம். அது ரொம்ப சிம்பிள் தான். மேலே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் பார்த்தா ஷேர் ஐக்கான் இருக்கும். அந்த ஷேர் ஐக்கான் யூஸ் பண்ணி தான் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். அதை செலக்ட் பண்ணால் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் வரும். வீடியோக்கு சைடில் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு ஏரோ இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்கள். ரெசல்யூஷன் 1080p வச்சுருங்க. கோடிக் ஃபஸ்ட் செலக்ட் பண்ணுங்கள். ஃப்ரேம் ரேட் ஃபுல் வச்சுருங்க. குவாலிட்டி ஃபுல்லாக வச்சுருங்க. இதெல்லாம் செலக்ட் பண்ணி கீழே எக்ஸ்போர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணால் இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ பிடிக்கிறேன். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.